மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகாய் ஒரு 6, பூண்டு நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். இது கொரக்கொன்னு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். லெமன் சைஸ் புளி போட்டிருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இப்போ நம்ம தக்காளி போட்டுவிட்டோம். தேவையான உப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. 3 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். வேணுன்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், இடித்த பூண்டு, தேவையான உப்பு போட்டாச்சு. தக்காளி பழம் 1 போட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கையிலையும் நல்லா கரைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். கொதிக்கக்கூடாது, நுர கட்டி வரும்போது இறக்கிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நுரக்கட்டி வந்துடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் ஊற்றிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.